அனைவருக்கும் வணக்கம். சென்ற நிதியாண்டில் நியூ ரெஜிம் தேர்வு செய்து இன்கம் டாக்ஸ் செலுத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆன்லைன் வழியாக தங்களுடைய இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் எவ்வாறு தாக்கல் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்கம் டாக்ஸ் தாக்கல் செய்வதற்கு தேவையானவை உங்களுடைய இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன் சீட் அல்லது ஃபார்ம் 16 அல்லது ஃபார்ம் 26AS AAS ஸ்டேட்மெண்ட். இந்த விவரங்கள் இருந்தாலே போதும், மிக எளிமையாக நம்முடைய இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் செய்து கொள்ளலாம். ஃபார்ம் 16 கிடைக்கப்பெற்றவர்கள் அந்த ஒரு படிவத்தினை வைத்து மிக எளிமையாக இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் செய்து கொள்ளலாம். நீங்கள் இன்கம் டாக்ஸ் இ ஃபைலிங் செய்வதற்கு உங்களுடைய மொபைல் ஆர் கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல இன்கம் டாக்ஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு eportal.incometax.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் டைரக்டாவே லாகின் பேஜ் வந்திருக்கும். சப்போஸ் லாகின் பேஜ் வரலனா டாப்லயே உங்களுக்கு ஒரு பெர்சன் சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு லாகின் பேஜ் வந்திருக்கும். லாகின் பேஜ்ல என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய 10 இலக்க பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10 இலக்க பேன் நம்பரை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே உங்களுடைய 10 இலக்க பேன் நம்பர் வந்திருக்கும். அதற்கு கீழே லாகின் அப்படின்னு வந்துட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அசஸ் மெசேஜ் டிஸ்பிளேட் எபோவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்டர் பாஸ்வேர்ட் ஃபார் யுவர் இ ஃபைலிங் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல இன்கம் டாக்ஸ் போர்ட்டலுக்கு நீங்க என்ன லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்திருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை மறந்துருந்தீங்கன்னா ஆதார் ஓடிபி முறையில பாஸ்வேர்ட் ரீசெட் செய்வதற்கு ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆதார் ஓடிபி முறையில நீங்க நியூ பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னுடைய பாஸ்வேர்ட் தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால என்னுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு கேட்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலக்ட் அப்படிங்கிற டவுன் இயரை கிளிக் பண்ணிட்டு 2025-26 கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணினதும் செலக்ட் மோட் ஆஃப் ஃபைலிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஆன்லைன் ரெக்கமெண்டட் ஆஃப்லைன் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ஆன்லைன் முறையில் பண்ணுவதா மிக எளிமை அப்படிங்கிற காரணத்தினால ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே டு ஃபைல் எ ஃப்ரெஷ் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் செலக்ட் த ஸ்டேட்டஸ் அப்ளிகபிள் டு யூ டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சென்ற வருடம் நாம் இ ஃபைலிங் செய்த முறையை வைத்து ஒரு சில டேட்டாஸ் எல்லாமே அதற்கு தகுந்தாப்புல ஃப்ரீ ஃபில் டைட் வந்திருக்கு. நம்ம இண்டிவிஜுவல் அப்படிங்கிற காரணத்தினால இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. அது டிக்கா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு யூ நீட் டு சூஸ் அன் ஐடிஆர் ஃபார்ம் டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதற்கு கீழே செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து ஒரு டவுன் இயரை கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஐடிஆர் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேலரிடு பர்சன் மற்றும் பென்ஷனர்ஸ் ஐடிஆர் 1 முறையில தான் இன்கம் டாக்ஸ் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஐடிஆர் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணினதும் ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் நோட் நியூ டாக்ஸ் ரெஜிம் இஸ் த டிஃபால்ட் ரெஜிம். கைண்ட்லி கம்பேர் த டாக்ஸ் லேபிலிட்டி ஆஸ் பர் த நியூ அண்ட் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பிஃபோர் ஃபைலிங் யுவர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல HRA, LTA, ATC, ATD, ATU, ATE, ATG இது போல எந்த எக்ஸம்ஷனும் நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் நம்பர் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
இதுல இந்த 3 ஸ்டெப் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியிருக்கும். முதலாவதா வேலிடேட் யுவர் ரிட்டர்ன்ஸ் பிரேக்கப், ரெண்டாவதா கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் சம்மரி, மூணாவதா வெரிஃபை அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் டு ஹெல்ப் யூ ஃபைல் ஃபாஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைல் பண்ணுவதற்கு வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 16 இருந்தாலே போதுமானது. ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ல வந்து இ ஃபைலிங் செய்பவர்கள் ஃபார்ம் 16, ஹவுஸ் ரெண்ட் ரிசிப்ட், அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பிரீமியம் பேமெண்ட் ரிசிப்ட், எல்ஐசி, யூஎல்ஐபி இது போல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் நியூ டேக்ஸ் ரெஜிம்ல இ ஃபைலிங் செய்வதனால எனக்கு ஃபார்ம் 16 கையில இருக்கு. அந்த காரணத்தினால இதை மட்டும் வச்சுட்டு நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க கிளிக் பண்ணினதும் ப்ளீஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ஃபைலிங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்து மோர் தென் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்ற காரணத்தினால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கக்கூடிய டாக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இஸ் ப்ரீஃபில்டு பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ ஃபில் ஆர் இ ஃபைலிங். This may be the situations where such information may not be complete. The facility of free filling is only for providing assistance to the taxpayer to filing their ITS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்முடைய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே ஃப்ரீ ஃபில் ஆயிட்டு வந்திருக்கு. சப்போஸ் இதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நம்ம ஏஎஸ் டிஏஎஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய வகையில தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க ஓகே கிளிக் பண்ணினதும் ரிட்டர்ன் சம்மரி அப்படின்னு வந்துட்டு 5 ஹெட்டிங் வந்திருக்கும். அதுல முதலாவதா பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவதா கிராஸ் டோட்டல் இன்கம், மூணாவதா டோட்டல் டிடக்ஷன்ஸ், நான்காவதா டாக்ஸ் பெய்டு, ஐந்தாவதா வெரிஃபை யுவர் டாக்ஸ் லேபிலிட்டி டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல 5 ஹெட்டிங்குமே நம்ம ஒவ்வொன்னா வெரிஃபை பண்ணி ஆகணும். இதை வெரிஃபை பண்ணுவதற்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்ம போக முடியும். முதலாவதா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம வெரிஃபை பண்ணாதான் அடுத்ததா இருக்கக்கூடிய கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போக முடியும். அதனால முதலாவதா இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணினதும் உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்ற செக்ஷன் வந்து விசிபிலிட்டி ஆகும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்ப பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க கிளிக் பண்ணினதும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துட்டு அதுல முதலாவதா ப்ரொஃபைல் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய நேம், அதே போல பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது நம்ம எடிட் பண்ண முடியாது. இது கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததும் கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க. சப்போஸ் இதுல தவறுகள் இருந்தா எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டும் இதை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு டிஃபால்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. நான் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற காரணத்தினால அந்த செக்ஷன் அப்படியே விட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தா டவுன் ஏர்வை கிளிக் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஃபைலிங் செக்ஷன் அப்படின்னு வந்துட்டு ஃபைல்டு யூபிஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 139(1) அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இது எதை மீன் பண்ணுதுன்னா ரிட்டர்ன் ஃபைல்ட் ஆன் பிஃபோர் டியூ டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டியூ டேட்டுக்கு முன்னாடியே நம்ம ஃபைல் பண்ணுவதனால இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். இது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இது செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததும் do you wish to exercise the option UBS 115 BAC 6 of outing out of the new tax regime அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிமை விட்டு வெளியே வரதா இருந்தா எஸ் செலக்ட் பண்ணணும். நீங்க எஸ் செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வந்து ப்ரொசீட் ஆகும். இதே நோ செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து ப்ரொசீட் ஆகும். நீங்க எந்த ரெஜிம் தேர்வு செய்து இன்கம் டாக்ஸ் செலுத்திருக்கீங்களோ அந்த டாக்ஸ் ரெஜிம்ல வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நான் நியூ டாக்ஸ் ரெஜிமை தேர்வு செய்து இன்கம் டாக்ஸ் செலுத்திய காரணத்தினால நோ அப்படின்னு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து ப்ரொசீட் பண்றேன். ப்ரொசீட் பண்ணுவதற்கு லாஸ்டா இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்க கிளிக் பண்ணினதும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கிரீன் கலர் ஒரு டிக் வந்திருக்கும். இது கன்ஃபார்ம் ஆனதும் அடுத்த செக்ஷனான கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிட்டு வந்திருக்கு. இதை வெரிஃபை பண்ணுவதற்கு கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணினதும் இது போல உங்களுக்கு லோட் ஆயிட்டு வந்திருக்கும். முதலாவதா இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு வந்துட்டு டிஃபால்ட்டா உங்களுக்கு கிராஸ் சேலரி வந்து லோட் ஆயிட்டு வந்திருக்கும். இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதன் பிறகு மேல இருக்கக்கூடிய எடிட் அப்படிங்கிற பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் உங்களுடைய கிராஸ் சேலரியில வந்து ஏதாவது தவறுதலா இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதை சேலரி ஆஸ் பர் த செக்ஷன் 17(1) அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க டைப் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்டா இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்ததும் எக்ஸம்ட் அலோவன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த அலோவன்ஸும் வந்து இதுல வந்து கழிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த செக்ஷனை டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினதும் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துக்கிறேன். இது போல நேச்சர் ஆஃப் எக்ஸம்ட் அலவன்ஸ்ல எதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்குதோ அதெல்லாம் டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. இது போல அனைத்து நேச்சர் ஆஃப் எக்ஸம்ட்டும் நீங்க வந்து டெலிட் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெட் சேலரி வந்திருக்கும். நெட் சேலரி வந்ததுக்கு அப்புறம் அதற்கு கீழே டிடக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 வந்து டிஃபால்ட்டா நமக்கு டிடக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு லாஸ்டா இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் திரும்பவும் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய கிராஸ் சேலரி, அதே போல நெட் சேலரி, டிடக்ஷன்ஸ் UBS 16 அப்படின்னு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 டிடக்ட் ஆயிட்டு அதன் பிறகு இன்கம் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் சேலரி அப்படின்ற தொகை வந்திருக்கு. இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு ஏதாவது இன்கம் இருந்ததுன்னா அதை எடிட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு do you want to add more breakup values அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல add another அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் நேச்சர் ஆஃப் இன்கம் அப்படின்னு கேக்குது. அந்த இடத்துல செலக்ட் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தொகை வந்திருக்கோ அதை AAS அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்ன தொகை இருக்கோ அந்த தொகையை உறுதிப்படுத்திட்டு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற பேஜ் திரும்பவும் லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் தொகை உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு சிலருக்கு டிஃபால்ட்டா அதுவே ஆட் ஆயிட்டு வந்திருக்கும். ஆட் ஆயிட்டு வந்திருந்தா அதை அப்படியே விட்டுட்டு ஃபர்தரா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரொசீட் பண்ணுவதற்கு திரும்பவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் தொகையும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் வந்திருக்கும். அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராஸ் டோட்டல் இன்கம் பேஜ் வந்து வெரிஃபைட் ஆயிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற கிரீன் கலர் டிக் வந்திருக்கும். இது உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை வெரிஃபை பண்ணுவதற்கு டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் டோட்டல் டிடக்ஷன்ஸ் பேஜ் வந்திருக்கும். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து டிடக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு அப்ளிகபிள் ஆகாத காரணத்தினால அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்டா கன்ஃபார்ம் அப்படின்னு ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த செக்ஷன் வெரிஃபைட் ஆயிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற டிக் வந்து கிரீன் கலர்ல வந்திருக்கும். அடுத்ததா டாக்ஸ் பெய்ட் அப்படின்ற செக்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை வெரிஃபை பண்ணுவதற்கு டாக்ஸ் பெய்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஷெட்யூல் TDS1 டீடைல்ஸ் ஆஃப் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் ஃப்ரம் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆயிட்டு உங்களுடைய DDO அலுவலரால் இன்கம் டாக்ஸ் செலுத்திய தொகை இங்க வந்திருக்கும். இது ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா
எவ்வளோ டேக்ஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, டோட்டல் டேக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய பேன் நம்பர்ல வர வைக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் வந்திருக்கும். இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. சப்போஸ் இதுல தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்துல லெஃப்ட் சைட்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட் கொடுத்து நீங்க அதை கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். சரியா இருக்கக்கூடிய பட்சத்துல அப்படியே விட்டுட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் பெய்டு அப்படின்னு வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் செலுத்திய தொகை வந்திருக்கும். இது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு டேக்ஸ் பெய்ட் செக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு லாஸ்டா இருக்கக்கூடிய வெரிஃபை யுவர் டேக்ஸ் லேபிலிட்டி டீடைல்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை வெரிஃபை பண்ணுவதற்கு அந்த ஹெட்டிங் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் காம்புடேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய இன்கம் டேக்ஸ் தொகை வந்திருக்கும். அதுல டோட்டல் இன்கம் வந்து உங்களுக்கு நியர்பை 10க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆயிட்டு வந்திருக்கும். அடுத்து காம்புடேஷன் ஆஃப் டேக்ஸ் பேயபிள் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய டோட்டல் இன்கம்க்கு டேக்ஸ் எவ்வளவு அப்படின்ற தொகை வந்திருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த டேக்ஸுக்கு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4% சேர்த்து எவ்வளவு தொகை வந்திருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கும். அதன் பிறகு டோட்டல் டேக்ஸ் அண்ட் செஸ் அப்படிங்கிற விவரம் வந்திருக்கும். இது டோட்டல் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீ அப்படின்னு வந்திருக்கும். அது கரெக்டா இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய டேக்ஸ் தொகை வந்திருக்கும். இது கரெக்டா இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் இந்த 5 செக்ஷன் உங்களுக்கு வெரிஃபை ஆயிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் கால்குலேஷன் ஆஃப் யுவர் டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம், அதே போல இன்கம் சார்ஜபிள்ஸ் அண்டர் த ஹெட் அதர் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் தொகை வந்திருக்கு. அது டோட்டல் ஆயிட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் தொகை வந்திருக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு எதுவும் அப்ளிகபிள் ஆகாத காரணத்தினால அது எல்லாமே 0 அப்படின்னு வந்திருக்கு. அதை உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளவு அப்படின்ற தொகை வந்திருக்கு. அதே போல கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் டேக்ஸ் பேயபிள் அப்படின்னு வந்துட்டு டோட்டல் டேக்ஸ் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய டேக்ஸ் தொகை, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் அதனுடைய டோட்டல், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்திருக்கு. அதே போல ஏற்கனவே நம்ம டேக்ஸ் எவ்வளவு தொகை செலுத்திருக்கோமோ அந்த விவரம் வந்திருக்கு. அதன் பிறகு அமௌண்ட் பேயபிள் ஃபார் ரீஃபண்ட் அப்படின்னு வந்துட்டு ஏற்கனவே நம்ம செலுத்திய தொகை, அதே போன்று டேக்ஸ் லேபிலிட்டி அப்படின்னு வந்துட்டு ஆக்சுவலா நீங்க செலுத்த வேண்டிய டேக்ஸ் தொகை வந்திருக்கு. நமக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்த காரணத்தினால அதற்கான டேக்ஸ் வந்து எனக்கு 60 ரூபாய் வந்திருக்கு. இதை பே பண்ணுவதற்கு நான் பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் கண்டினியூ அப்படின்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நீங்க கண்டினியூ கொடுத்ததும் உங்களுடைய பேன் நம்பர் வந்துட்டு அசஸ்மெண்ட் இயர், டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு வந்துட்டு டிஃபால்ட்டா அதுவே செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். இதுல எதுவுமே நீங்க மாற்றம் செய்ய தேவையில்ல. இதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் நீங்க செலுத்த வேண்டிய டாக்ஸ் தொகை வந்திருக்கு. அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நோட் அப்படின்னு கொடுத்துட்டு அதற்கு கீழே கண்டினியூ கொடுத்துருக்காங்க. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் நியூ பேமெண்ட் அப்படின்னு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க எந்த மோட்ல வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் தொகை செலுத்துறீங்க அப்படின்னு கேட்கும். நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்கன்னா நெட் பேங்கிங் முறையில வந்து நீங்க இன்கம் டேக்ஸ் செலுத்திக்கலாம். இதே டெபிட் கார்டு மூலமா செலுத்துறதா இருந்தா டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நெட் பேங்கிங் முறையில செலுத்துறதுனால எந்த பேங்க்ல வந்து நீங்க இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததும் இது போல உங்களுக்கு ஆட் டாக்ஸ் அப்ளிகபிள் டீடைல்ஸ், ஆட் டாக்ஸ் பிரேக்அப் டீடைல்ஸ், ஆட் பேமெண்ட் டீடைல்ஸ் இதெல்லாமே வந்திருக்கு. இதை மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பிரிவியூ அப்படின்னு வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா செலுத்தக்கூடிய அந்த டாக்ஸ் தொகை வந்திருக்கு. இதை உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு பே நவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்திருக்கும். அதை படிச்சு பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் டு பேங்க் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணினதும் இன்டர்நெட் பேங்கிங்ல நீங்க செலுத்துனீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செக்யூர் லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுன்னா அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு செக்யூர் லாகினை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் இன்கம் டேக்ஸ் செலுத்துவதற்கு டெபிட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுன் இயர் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்ததும் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் ஒன்ஸ் வெரிஃபைடு cannot be changed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை உறுதிப்படுத்திட்டு மேக் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ப்ளீஸ் டோன்ட் க்ளோஸ் ஆர் ரெஃப்ரெஷ் த பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கு. இது கம்ப்ளீட் பண்ணுவதற்கு கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு திரும்பவும் இந்த பேஜ் லோட் ஆயிட்டு வந்திருக்கு. லோட் ஆயிட்டு ப்ரிவியூ அண்ட் மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிக் ஆயிட்டு வந்திருக்கு. அதே போல த செல்லான் பேமெண்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு எனக்கு வந்துருச்சு. இந்த செல்லான் ரெசிப்ட் நீங்க டவுன்லோட் பண்ணுவதாக இருந்தால் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணுவதாக இருந்தால் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டு ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க பேக் டு சம்மரி கொடுத்தும் பேக் போகாம அந்த பேஜ் லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் உங்களுக்கு அந்த பேஜ் அப்படியே நின்றுட்டு இருந்ததுன்னா லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டு நீங்க ஒரு 1/2 hour கழிச்சு அல்லது 1 hour கழிச்சு திரும்பவும் ஃபைல் பண்ணுவதற்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டு வாங்க. ப்ரொசீட் பண்ணிட்டு வரும்போது நீங்க அந்த 5 ஹெட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணனதுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுடைய டோட்டல் டேக்ஸ் லேபிலிட்டி அதே போல டோட்டல் டேக்ஸ் பெய்டு அமௌண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். நீங்க கூடுதலா செலுத்திய அந்த இன்கம் டேக்ஸ் தொகையும் ஆட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை ஆட் ஆனது உறுதிப்படுத்திட்டு லாஸ்டா இருக்கக்கூடிய ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணினதும் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், அதே போல செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் ஆயிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு உங்களுடைய பேன் நம்பர் வந்திருக்கும். பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பிளேஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டேட் அப்படிங்கிற இடத்துல எந்த தேதியில நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்றீங்க அப்படிங்கிற டேட் வந்து செலக்ட் ஆயிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஆஃப் டிஆர்பி இதெல்லாம் கேட்கும். இது நம்ம கொடுக்க தேவையில்ல. அப்படியே விட்டுட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் இன்டர்நெட் வேலிடேஷன் அப்படின்னு வந்துட்டு வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு கிரீன் கலர்ல வந்திருக்கும். அதன் பிறகு ப்ரிவ்யூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னா டவுன்லோட் ப்ரிவ்யூ கேட்கும். நீங்க டவுன்லோட பண்ணிக்கலாம். அதன் பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்டா ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் அப்லோட் லெவல் வேலிடேஷன் ITR1 அப்படின்னு வந்துட்டு வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல், நோ எரர்ஸ் வேர் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. இதை உறுதிப்படுத்திட்டு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ஏ வெரிஃபிகேஷன் மெத்தட் பிலோ டு ஃபினிஷ் ஃபைலிங் அப்படின்னு வந்திருக்கு. இதுல வெரிஃபை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணினதும் வெரிஃபை அப்படின்னு வந்துட்டு அதுல உங்களுடைய பேன் நம்பர் ITR1 அசஸ்மெண்ட் இயர் 2025 வந்திருக்கு. அதற்கு கீழேயே ஹவு டு யூ வாண்ட் டு வெரிஃபை அப்படின்னு கேக்குது. அதுல ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூசிங் OTP அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்க மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் கண்டினியூ அப்படின்னு ப்ளூ கலர் ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஆதார் OTP அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 இலக்க ஆதார் OTP எண் வந்திருக்கும். அந்த OTP எண்ணை டைப் பண்ணிக்கோங்க.
நீங்க எந்த மொபைல் நம்பர் கூட ஆதார் எண்ணை லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த எண்ணுக்கு தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து டைப் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபார்ம் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்கும். சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் சப்மிட் லெவல் வேலிடேஷன் அப்படின்னு வந்துட்டு சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. அதன் பிறகு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி ஃபைல்ட் அண்ட் வெரிஃபைட் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு வந்துட்டு we will notify you on மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அதை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். இந்த ரிசிப்ட் உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் ரிசிப்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரிசிப்ட் டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டோட்டல் இன்கம், அதே போல நீங்க டாக்ஸ் செலுத்திய தொகை, இந்த விவரம் எல்லாமே வந்திருக்கும். இது போல மிக எளிமையான முறையில் நம்முடைய இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் ஆன்லைன் வழியாக மிக எளிமையாக ஃபைலிங் செய்து அதனுடைய ரிசிப்டினை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.